யாருப்பா நீங்க? இப்படி புட்டு புட்டு வச்சா எப்படி? திமுக ஆட்டம் சாமானியர் சொன்ன வார்த்தை படு வைரல். தமிழகத்தில் திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி உள்ளது என்பது அனைத்து மக்களிடம் தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டனர். அந்த வகையில் நமது இன்டமிழ் 24/7 சேனல் சாமானிய மக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்த கேள்வி கேட்கையில் சாமானியர் ஒருவர் சொன்ன வார்த்தைகள் தான் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் மட்டுமே 40,000 கோடி முதல் ஊழலை அமைச்சர்கள் செய்துள்ளனர். மற்ற மாநிலத்தில் இப்படியான ஊழலை கேட்பதில்லை. ஊழலை வெளிக்கொண்டு வந்தால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று மடைமாற்றம் செய்யும் வேளையில் திமுக செயல்படுவதாகவும் இதனால் வரை திமுக மக்களுக்கு என்று ஒன்றும் செய்யவில்லை, சட்டம் ஒழுங்கு மொத்தமாக மாறியுள்ளது என சுட்டிக்காட்டி சாமானியர் ஒருவர் தெரிவித்துள்ள கருத்து மூலம் திமுகவுக்கு மக்களிடம் எதிர்ப்பு அலை உருவாகியுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இது சொல்றது எனக்கு என்னன்னு புரியாம இருக்கு. ஏன்னா என்ன 4 திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இலவசம் ஒண்ணு எதிர்பார்க்கல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதே அந்த வீட்டு பணமே ஒயின் ஷாப்புக்கு போகுது. நிறைய அவங்க சொன்ன கமிட்மெண்ட் திட்டங்கள் எதுவுமே நடைமுறையில வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம், நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் அவங்க நிலைமையும் ரொம்ப இதா இருக்கு. அவங்களையும் பணி நிரந்தரம் கிடையாது. அப்புறம் மாநில அரசாங்கங்கள்லாம் ஓய்வூதிய திட்டம்னாங்க. அதே மாதிரி இபி பில்லு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை மந்த்லி மாத்துவாங்க. அந்த மந்த்லி திட்டமா மாத்தல. அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து பெருசா எடுக்கிறது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நடந்த கரப்ஷன் நிறைய எடுத்துக்காட்டு சொல்லுவேன். அது எடுத்துக்காட்டு சொல்ல போனா 100-150 இருக்கு. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 14 கோடி செலவு பண்ணி ஒரு பிரிட்ஜ் கட்டினாரு ஏவாவேலு, அடிச்சுன்னு போச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஜனங்களுக்கு என்னடா பாத்தியா 14 கோடி போச்சேன்னு பார்க்கும் போது தப்புன்னு இந்திய எதிர்ப்பு ஒரு போராட்டம் இந்த மாதிரி டைவர்ட் பண்றாங்க ஒழிய மக்களுக்கான நிரந்தர தீர்வா இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீட்டுனாங்க. ஆனா அந்த நீட்டு இப்ப நம்ம மக்களே புரிஞ்சுக்கினாங்க. இந்தியாவில் இருக்கிற இவ்வளவு ஸ்டேட்ல நீட் இருக்குது, நம்ம மட்டும் பெரிய ஒரு பயங்கரமான அரக்கம் போல இருக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு குக்கிராமத்துலயும் சரி ஏழை எளிய தொழிலாளிகளும் பிள்ளைங்க ஈஸியா போயிட முடியுது. ஃபீஸ் பாத்தீங்கன்னா 16,000-18,000. அது ஒரு ஏழைக்கே முடியும். நம்ம புள்ள ஆனா மருத்துவர் ஆகிறான். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்களே. 1 கோடி கொடுத்து நான் மருத்துவர் ஆகிடும், அதுவும் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், பணம் கொடுத்துருவேன். இங்கே இருக்க சொன்னா மாத்தி அறுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஊழல் விஷயம் உண்மைங்க. நானும் எனக்கு இந்த ஏஜ்ல தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி இவ்வளவு மெகா ஊழல் இல்லை. இந்தியாலேயே யாரும் இவ்வளவு மெகா ஊழல் ஒவ்வொருத்தரும் மாட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 30 கோடி 60 கோடி இல்ல 200 கோடி 300 கோடி. இந்த மினிஸ்டர்களை கேட்டா 50,000 crores, அவங்க கேட்டா 40,000 crores. இது எப்படின்னா நமக்கு 1 கோடி கட்சியில நம்ம குடும்பம் 3rd ஜெனரேஷனே வாழ்ந்துரும். நம்ம அந்த மல்டிபிள் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் எப்படிதான் இது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. இதுல வேற 4 நல்ல சுவையான திட்டம். ஆனா ஸ்கிரிப்ட் நரேட் பண்றதுல இவங்க கில்லாடிங்க. ஒரு விஷயத்த மறைக்கணும்னா கதையை ரெடி பண்ணிடுவாங்க. பாவம் எவன் மாட்டான் அவனை இது பண்ணிடுவாங்க. இப்ப இன்னைக்கு திருப்பூர் பையன் இறந்தாரு, அந்த பையனை அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மோசமா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்தது இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அதாவது எப்படின்னா யாருமே ஈவன் முன்ன ஒரு 2-3 பேர் சண்டை போட்டிருந்தா கூட ஒரு காக்கியில ஒரு காவல் அதிகாரியோ இல்ல ஆர்டினரி காவலர் வர்றாருன்னா பறந்து ஓடுவானுங்க. இப்போ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவனுங்க வேணான்றாங்க பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ். அந்த ட்ரக் பசங்க என்ன வேணா பண்ணிடுவானுங்கன்னு. ஆனா உண்மையா சொல்றாங்க, போலீஸ்க்கு ரியல் பர்மிஷன் கொடுத்தா they will do lot of things. கை கட்டப்படுது. இதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை.